சிவாய நமக. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்க இது. அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க. பல ஆன்மீக தகவல்கள், பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே வருவதை உறுதி செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள், டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆகட்டும், டிசம்பர் 8, டிசம்பர் 10, 14, 15 போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்குது. இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, டிசம்பர் 17ஆம் தேதி ஆகியவைகள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது. இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம், நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருள் அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்குது. இதில் பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க. காலையில் பரணி தீபம், மாலையில் அந்த கார்த்திகை தீபம், இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி அன்றைய தினம் அன்றைக்கி இருக்குது. மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை 4ஆம் தேதி வருதுங்க. அதனால் நம்மளுடைய இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும், அதே மாதிரி திருக்கார்த்திகையை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது. கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சஷ்டி அது டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க. அப்புறம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது. அதே மாதிரி முன்னாடியே சொன்ன அந்த 17 விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம். அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல விரதங்கள் ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து எல்லாம் செய்கிறதா சூப்பராக செய்வாங்க. ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுறதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக வரும். இதில் வரக்கூடிய மாலைபட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும். அதே மாதிரி விநாயகருக்கு பெருமானுக்கு உகந்தமான மகா சங்கடஹர சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி அப்படின்னு பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும். சிவபெருமானுக்கு உகந்த கேதார கௌரி 21 தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும். அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த சஷ்டி வரும் இந்த 6 தினங்கள் ஐப்பசி மாதத்தில். அதே மாதிரி கவனிச்சுன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கவனிச்சிங்கன்னா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க. இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருது இல்லைங்களா. அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க. விநாயகப் பெருமானுக்கு உகந்தது, முருகப்பெருமானுக்கு உகந்தது, அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கு, பெண் தெய்வங்கள், பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்தது, விஷ்ணுவுக்கு உகந்தது, அதே மாதிரி பஜனைகள், மண்டலிகள், அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள், இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க. அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது. கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதே இதிலே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு மாத சிவராத்திரி வருகிறது. அதே மாதிரி டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேயருக்கு உகந்த ஜெயந்தி வருகிறது. அதுக்கு மறுநாள் மூல நட்சத்திரம் வருது. ஆஞ்சநேயருக்கு உண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது. பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுஷ்டிப்போம். ஆனால் டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேய ஜெயந்தி, அவருக்கு உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது. அதே மாதிரி இந்த டிசம்பர் 30ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது. அன்றைய தினம் நம்ம கண்ணு முழிச்சு பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது. இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக காமிப்போம். எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறதையும் காமிப்போம். எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எதுலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக.
சிவாய நமஹ. துலா ராசியாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025ற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க. அதாவது டிசம்பர் மாதம் கவனிச்சிங்க அப்படின்னா துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலமாக வருகிறது. தனஸ்தானம் வலிமையடையுது. தனஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உங்கள் ராசிநாதன் உட்பட முக்கியமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஏற்படுது. கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல சூரிய பகவான் அங்கே இருக்கார், உங்களுடைய 11ஆம் இடம் வலிமையாகுது. அடுத்தது செவ்வாய் பகவான், அது செவ்வாய் பகவானை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வராரு. 7வது பாவங்கிற கலத்திரஸ்தானாதிபதியாகவும் அவர் தான். அப்போது அவருக்கும் தனஸ்தானத்தோட சஞ்சாரத்தை மேற்கொள்கிறாரு. அடுத்தது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், அவர் உட்கார்றாரு. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன் அவர் தான், ஆயுள் ஸ்தானாதிபதியும் அவர் தான். அதனால் இந்த முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வலிமையாகுது. போரா குறைக்கு புத பகவான் வேற அதில் வந்து உட்கார்றார். புத பகவான் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி, உங்களுடைய பாக்கியஸ்தானம். இந்த 7 பாவங்கள் எல்லாமே அப்படியே சக்திகளை குவிச்சு உங்களுடைய தனஸ்தானத்துக்கு கொடுக்குது. இந்த சக்திகள் குவிதல்ங்கிறது மிக முக்கியமானது. ஒரு இடத்துல வந்து சக்திகளை குவிச்சு செய்யும்போது தான் அந்த காரியம் வெற்றியடையும். பல விஷயத்தை பல கருத்துக்களுடன் செய்யாமல் ஒருமித்த கருத்துடன் ஒரே சிந்தனையாக இருந்து அதை செய்யும்போது வெற்றி சாத்தியாகும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இது உங்களுக்கு அமோக வளர்ச்சியாக துளராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. முக்கியமாக உங்களுடைய தனஸ்தானம், உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும். அது ஒரு பெரிய நல்ல விஷயம். இன்னொன்று வந்து ஓடினவனுக்கு 9ல் குரும்பாங்க. அது மாதிரி இப்போ இந்த குரு பகவான் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய 10ஆம் பாவத்தில் இருந்து 9ஆம் பாவத்திற்கு வக்கரம் பெற்று அப்படியே பேக்கில் வரார். அப்போது அந்த குரு பகவான் அந்த வக்கரம் பெற்று பின்னாடி 9ஆம் பாவத்துக்கு வர்றதுனால உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு பகவான் இப்போ 9ஆம் பாவத்துக்கு வராரு. அது மட்டும் இல்லை, அந்த 9ஆம் அதிபதி புத பகவான் அதே சமயம் கரெக்டாக அவர் வரக்கூடிய காலத்தில் அவரும் உங்களுடைய 3ஆம் பாவத்துக்கு வராரு. 3ஆம் பாவத்தில் இப்போ சொன்ன அத்தனை கிரகங்களும் 3ஆம் பாவத்துக்கு மாறுது. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாமே 3ஆம் பாவத்துக்கும் மாறுது. அப்போது அந்த குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்குது. அந்த குருவினுடைய பார்வை எல்லாத்துக்கும் கிடைக்குது. இதில் கூடுதலாக புதன் குரு பரிவர்த்தனா யோகம், இந்த 3-9க்கான பரிவர்த்தனா யோகம் பூர்ணமாக கிடைக்குது. பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது அங்காளி பங்காளிக்குள்ள சொத்து கொடுக்கல் வாங்கல டிஸ்ட்ரிபியூட் இருக்குது, ஏதாவது சொத்தை வாங்கிட்டு யாரும் கொடுக்காம இருக்காங்க, அல்லது பணத்தை வாங்கிட்டு சொத்தை கிரயம் பண்ணி கொடுக்காம இருக்காங்க, அல்லது கிரயம் பண்ணி கொடுத்ததிலே சொத்தில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது, அதை பேரை ரிஜிஸ்டர் பண்ணது அடுத்த தலைமுறையை மாத்திரல ஏதோ இனிஷியல் மாறி போச்சு, ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு, அல்லது பட்டா வாங்க முடியாமல் இருக்குது, சிட்டா அடங்கல்களில் ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த சொத்தை முடங்கி இருக்குது, அதை நம்ம பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியல, நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய நமக்கு உண்டான உரிமைகள் அதில் தடைபட்டு போகுது. இது மாதிரி உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்தில் என்ன விதமான வில்லங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாமே என்ன ஆகிடும், நிச்சயமாக மாறிவிடும். எல்லாமே பரிபூர்ணமாக தவிடுபடி ஆகிவிடும். அதனால் அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு மிக மிக முக்கியமானது. துளாராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. கடல் கடந்தும் உங்களுடைய வியாபாரம் செழிமடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறாங்க. அதனால் வெளிநாடு போகணும் ரொம்ப நாள் ஆசையாக கவலையப்படாதீங்க. இந்த மாதத்தில் வெளிநாடு போவதற்கு ஒரு யோகம் இருக்குது. பாஸ்போர்ட் கூட எடுக்கலாம் சுவாமி, என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடியதான ஒரு அற்புதமான யோக பலன் துளராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால் ஒரு வேலை, நான் ஏற்கனவே நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கீங்க, நான் இதுலேயே எனக்கு இன்னொரு ஹையர் போஸ்டிங் கிடைக்கணும், அல்லது இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நான் போகணும், இந்த மாதிரி உங்களுக்கு யோசனை இருந்தாலும் அதே மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு துளராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இதில் கூடுதலான நல்ல விஷயம், 10ஆம் பாவத்தில் ஒரு முதல்ல குரு பகவான் இருந்து தான் அவர் வந்து 9க்கு வராரு. அதனால் முற்பகுதியில் சில விஷயங்கள் தொழில் ரீதியான சில தடைகள் இருக்குது. அதனால் நீங்கள் குரு பகவானை வழிபாடு பண்ணணும். வியாழக்கிழமை தோறும் டிசம்பர் 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி எல்லாமே இந்த 2025 வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் வியாழக்கிழமையில் வருது. அன்றைய தினம் குரு பகவானை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள், அமோக வளர்ச்சிகள் உண்டு. சிவாய நமக.